என்னோட புருஷன் இருக்கான் இல்லையா, இவனோட பேர் வந்து சாம். இவன் என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்ல தான் இவன் இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு இவன் மேலே கொஞ்சம் டவுட் வந்ததுனால நைட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது பொறுமையாக போய் அவனை கட்டி பிடிக்கிறா. இவளுக்கு என்னன்னா, இப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரி சொன்னது உண்மையா, அதுதான் உண்மையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் யோசிக்கிறா. இவன் என்னவோ பொண்டாட்டி கட்டி பிடிச்ச உடனே ஐயோ ஏதோ யாரோ தொடக்கூடாது, யாரோ தொட்டுட்டா மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறான். பொதுவாக லவ்வை சொல்றதுக்கே வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். முதல்ல நம்ம சொல்லிட்டா நம்மளை என்ன மாதிரி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம மேலே இவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவளே அப்ரோச் பண்ணுறா. ஆனால் ஹீரோயினோட நிலைமை ரொம்ப பாவங்க. அவன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னு பார்த்தா, இது பாருமா கொஞ்சம் வெயிட் பண்ண, கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாமே உனக்கு நல்லபடியாக சந்தோஷமாக ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னோட மைண்டு பூரா இதில் இல்லை, என்னோட மைண்டு பூரா என்னோட ரிசர்ச்ல தான் இருக்கு, அதனால உன்னை கஷ்டப்படுத்திடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். வீட்டுல எல்லாருமே வந்து குழந்தை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நமக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்கு, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றானா. ஹீரோயின் ரொம்பவும் வேதனைப்பட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இவன் என்ன பண்றான்னா, அவனோட கோட்டை எடுத்து மாட்டலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஃபுல்லா அது பூரா அந்த ஜாஸ்மினோட வாசனை வருது. உடனே ஹீரோயினுக்கு வந்து அவளோட ஞாபகம் தான் வருது. இருந்தாலும் இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் இருக்காது, நம்மளாதான் தப்பா நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் மொபைலை எடுத்து செக் பண்றா. மொபைல்ல பார்த்தா உண்மையாவே இவளோட யோகா டீச்சர் இருக்கா இல்லையா, அவகிட்ட இருந்துதான் இவனுக்கு மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, புருஷங்காரன் குளிச்சுட்டு வெளியில வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இவளோட மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறா. ஹீரோயினால இதை ஏத்துக்கவே முடியல. இவன் வந்துட்டு 2-3 வருஷமா இதையே தான் அவன் சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ண, என்னோட ரிசர்ச் முடிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா அவ இவனுக்காக இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒருத்தன் ஏமாத்துவான் அப்படின்றத அவ எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணிட்டு, டாக்டர் சாங்கோட நம்பர் எனக்கு வேணும், எப்படியாவது எடுத்துதான் அப்படின்னு சொல்றா. உடனே அவ என்ன சொல்றான்னா, அவர்கிட்ட தான் வந்து என்னோட சித்தி பொண்ணு ஸ்டூடெண்டா இருக்கா, கண்டிப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த போட்டோ எடுத்தா இல்லையா, அதுதான் ஹீரோ கிட்ட காமிச்சு, இதுதான் ப்ரூஃப் பாருங்க, உங்களோட ஒய்ஃப் தான் வந்துட்டு என் புருஷனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை படிச்சாவே உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி மெசேஜ் அதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. அது பார்க்கும் போதே ஹீரோயினோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ஹீரோ உடனே திருப்பி கொடுத்துட்றான். இவ்வளவுதானே.